தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் மாண்புமிகு முதலமைச்சருமான விஜய் அவர்கள் முதலமைச்சராகி முதல் மேடையில் பேசக்கூடிய இந்த பேச்சு திருச்சி கிழக்கில் நன்றி தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் அந்த மக்களை சந்திச்சிருந்தார். 5000 பேருக்கு மட்டுமே பெர்மிஷன் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருந்தது. ஓட்டு போட்டது என்னமோ 80,000 பேர், ஆனால் வந்தது 5000 பேர். அந்த 5000 பேர்கிட்டையும் சிஎம் விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஆத்துனாருன்னு சொல்கிறத விட மனுஷன் புலம்பி தீத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த தற்குறிகள் அப்படிங்கிற வார்த்தை விஜய் அவர்களை ரொம்ப அதிகமாக பாதிச்சிருக்கும் போல இருக்கு. விஜய் ரசிகர்கள் தாவேகா தொண்டர்கள் பாதிக்கப்பட்டதை விட விஜய் அவர்கள் அந்த தற்குறிகள் அப்படிங்கிற வார்த்தையில ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு போல. நீங்க தற்குறின்னு சொன்னீங்களே, அவங்க தான் உங்களோட அரசியல் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறி ஆக்கி இருக்கிறாங்க. தற்குறிகள் தான் சார் இவ்வளவு நாள் உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. மக்களை நீங்கள் தற்குறிகள் அப்படின்னு கேவலமாக பேசுனதுக்கு தான் அரசியல் எதிர்காலமே இல்லாமல் போய் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு எதிர்கட்சிகளை பார்த்து விஜய் அவர்கள் புலம்பி தீர்த்திருக்கிறார். மனுஷன் தற்குறி நல்லா வருது வேணான்னு பார்க்குறேன். எப்பா அந்த தற்குறிகள்ன்ற வார்த்தை உங்களை தூங்க விடாமல் பண்ணிருச்சா? உங்களுடைய ரசிகர்கள் நல்ல முறையில் அரசியல் படுத்தப்பட்டு நாகரீகமாக நடந்துக்கிட்டா நாங்கள் எதுக்கு அவர்களை தற்குறின்னு சொல்கிறோம்? 80,000 பேர் ஓட்டு போட்ட இடத்துல வெறும் 5000 பேருக்கு தான் பெர்மிஷன். இன்னைக்கு திருச்சி கிழக்கில் சென்ட் ஜோசப் காலேஜில் அந்த நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெறுது. உள்ளுக்குள்ள விஜயை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வ மிகுதியில் இன்னைக்கு கூட விழுந்தடிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. யாராவது கெடாமாடு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காங்க. திரும்பி தரடா பார்த்தேன், லைட்டாக தலையை திருப்பினதுக்கே இப்படி ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கெடாமாடு மாதிரி ஏறி குச்சி ஓடிக்கிட்டு இருக்காங்க இந்த தாவேகா தொண்டர்கள். அப்ப அவர்களை பார்த்து தற்குறிகள்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்றது மிஸ்டர் சிஎம் விஜய்? அதாவது மிஸ்டர் விஜய், உங்களுடைய மக்களை, தமிழக மக்களை இங்கே இருக்கிற யாரும் தற்குறிகள் அப்படின்னு சொல்லலை. உங்களுடைய தாவேகாவில் இருக்கக்கூடிய தொண்டர்களை, அதுவும் ஒரு சில பேர் தற்குறித்தனமாக நடந்துக்கிறாங்க. விஜய் அவர்கள் மீட்டிங்கில் போய் பேசும்போது மரத்து மேலே ஏறிடுறாங்க, கரண்ட் கம்பத்தில் ஏறிடுறாங்க. சேலத்தில் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம்னு ஒன்று போட்டிங்க, அதில் மழை வந்துருச்சு. மழையை நிறுத்துறதுக்கு வெத்தலையில் தேங்காவை வச்சு சுற்றின நிகழ்வெல்லாம் பார்த்துட்டு தான் உங்களுடைய தொண்டர்களை தற்குறிகள் அப்படின்னு சொல்லி விமர்சிக்க ஆரம்பிச்சாங்க. ஈவேராவை கொள்கை தலைவராக வைத்துக் கொண்ட விஜய், நான் கருப்பு கலர்ல பேண்ட் போட்டிருக்கேன், கருப்பு கலர்ல கோட்டு சூட்டு போட்டிருக்கேன் அப்படின்றதுக்கு காரணம் ஈவேரா தான். அவர் கருப்பாடை உடுத்தக்கூடிய நபர். ஈவேரா அவர்கள் கருப்பாடை உடுத்தக்கூடிய பழக்கம் கொண்ட நபர். தீகா காரங்கள்லாம் பாத்தீங்கன்னா கருப்பு கலர்ல தான் சட்டை போட்டிருக்காங்க. அதனால நான் கருப்பு போட்டிருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. பாத்தீங்கன்னா நான் ஒயிட் அண்ட் பிளாக்ல தான் இருக்கேன். மக்களோட மனசு தான் ஒயிட் அண்ட் பிளாக் அப்படிங்கிறாரு. மக்களோட மனசு என்னைக்கு கருப்பா இருந்திருக்கு? மக்களுடைய மனசு வெள்ளந்தியா இருக்கும், வெள்ளையா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மக்கள் தான் அறியாமையில் உங்களுக்கு நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க மிஸ்டர் விஜய். அதனால எவனோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் பேப்பரை அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுட்டு போயிருக்காரு மனுஷன். திமுக விஜய் அவர்களை ஆட்சி அமைக்க விடாத அளவுக்கு சதி செஞ்சிருச்சான். அதிமுகவோட கூட்டணி போய் எப்படியாவது விஜய் ஆட்சி அமைக்கிறத தடுக்கணும் அப்படின்னு சொல்லி திமுக முயற்சி பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி பேசுறாரு. ஏங்க, திமுகவோட கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களை கூட்டிட்டு நீங்க தாங்க ஆட்சி அமைச்சு வச்சிருக்கீங்க. இது திமுகவுடைய ஊப்பிகள் போட்ட ஓட்டு. கம்யூனிஸ்ட், இதே விடுதலை சிறுத்தைகள், ஐயுஎம்எல், இவங்க எல்லாருக்குமே ஊப்பிகள் தான் ஓட்டு போட்டு அந்த தொகுதியில் எம்எல்ஏ ஆகியிருக்காங்க. அதனால அவங்கள வச்சு நான் ஆட்சி அமைக்க மாட்டேன். திமுகவை தன்னுடைய அரசியல் எதிரி அப்படின்னு பேசக்கூடிய விஜய் அவர்கள் எதுக்காக திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை ஓட்டிக்கிட்டு இங்கே ஆட்சி அமைக்கணும்? ஊழல் சக்தி அப்படின்னு அதிமுகவை வாய்கிலேயே பேசக்கூடிய இதே விஜய் அவர்கள் அதிமுகவில் இருந்து எம்எல்ஏக்கள் ரிசைன்மெண்ட் வரும்போது அதெல்லாம் வராதிங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் ஊழல் சக்தியாக இருந்தீங்க, நீங்கள் எங்கள் கட்சியில் இறந்தீங்கன்னா எங்கள் கையிலையும் அந்த கரை படிந்து விடும் அப்படின்னு விஜய் அவர்கள் பேசணுமா இல்லையா? அதை விட்டுட்டு நம்ம கூட நம்ம ஆட்சி அமைக்கிறதுக்கு நம்ம கூட நின்னவங்களுக்கு நம்ம நன்றி தெரிவிக்கணும் தானே. சிஎம் விஜய் அவர்களே, உங்களை கோட்டு சூட்டு போடுறதுக்கு யாரும் கலாய்க்கல. இந்த அக்னி வெயிலில் கோட்டு சூட்டை போட்டுக்கிட்டு மனுஷன் திரியிறாரு, அவிஞ்சு போயிடுமே உடம்பெல்லாம் அப்படிங்கிற கிரிட்டிசிசம் தான். யாராவது குடுகுடுப்பக்கார மாதிரி கோட்டு சூட்டு போட்டு தெரியறது, அதுவும் வெயில் காலத்தில் அப்படின்னு மக்கள் நியாயமான விமர்சனத்தை தானே வைப்பாங்க. இந்த வெயிலில் சட்டை போட்டிருக்கிறதுக்கே நமக்கு வேகுது. சட்டை போட்டு உள்ளுக்குள்ளே பனியன் போட்டு அதுக்கு மேலே ஒரு ஓவர் கோட்டை போட்டுட்டு எப்படி உங்களால் தெரிய முடியுது அப்படிங்கிற விமர்சனம் தானே தவிர லைட்டாக ட்ரெஸ் பண்ணுங்க. இன்னைக்கு எதுக்கு கோட்டை கழட்டி வச்சுட்டு வந்தீங்க?
ஏன்னா இன்னைக்கு கோட்டு சூட்டோட வந்து நம்மளை பேசணும் அப்படின்னா அடிக்கிற வெயிலுக்கு நம்மளை கலாய்ச்சி விட்டுருவாங்க. அப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு இந்த கோட்டு சூட்டு அப்படிங்கிறது நம்மளுடைய வெதர் கண்டிஷனுக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு. அதனால தான் கடந்த சில நாட்களாக நீங்கள் கோட்டை அவாய்ட் பண்ணிட்டு ஒன்லி ஒயிட் ஷர்ட் மட்டும் போட்டுக்கிட்டு நீங்கள் வெளியில் தெருவு போக வர இருக்கீங்க. இதில் விஜய் அவர்கள் மறைமுகமாக சீமானவர்களை வந்து போகிற போக்கில் அல்லு சில்லு அப்படின்லாம் பேசி வச்சிருக்கிறாரு. என்ன மாதிரியான ஒரு மெச்சூரிட்டி அப்படிங்கிற ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிற பதவி வந்ததும் ஆணவத்தோட உச்சத்துக்கே மனுஷன் சென்றிருக்காரு. தலைக்கணத்தினுடைய உச்சம், அதனுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறது விஜய் அவர்களுடைய பேச்சில் தெரியுது. இவ்வளோ வன்மம் இருந்தால் எதனாலங்க நீங்கள் ஸ்டாலின் அவர்களை அவரோட இல்லத்தில் நேரில் சந்திச்சிங்க? சீமானவர்களோட இல்லத்துக்கு எதுக்காக போனீங்க மிஸ்டர் விஜய்? அல்லு சில்லு தானே, நீங்கள் அப்படியே கண்டுக்காமல் போக வேண்டியது தானே. சீமானவர்களை நேரில் போய் பார்க்க வேண்டியது. பின்னாடி வந்து மற்றும் பலர் அல்லு சில்லு திமுகவோட சேர்ந்துக்கிட்டு வேலை செய்கிறாங்க, திமுகவுடைய பி டீமு, ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டியே அப்படின்னு நீங்கள் சொல்லும் போதே எங்களுக்கு நல்லா தெரியுது. திமுகன்ற ஒரு கட்சி ஒன்றுத்துக்கு இல்லாமல் போச்சு இந்த தேர்தலில். அந்த கட்சியை உங்களுடைய எதிரி கட்சியாக மாற்றி ஒன்று தாவேக ஆட்சிக்கு வரணும், இல்லை திமுக ஆட்சிக்கு வரணும். இந்த 2 பேரை தவிர வேற யாரும் கேமுக்குள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னு மக்களை நீங்கள் மைண்ட் செட் பண்ணுறீங்க விஜய். இதனால தான் உங்களுக்கு எதிராக நீங்கள் ஒருவேளை திமுகவுடைய பி டீமா இருப்பீங்களோ அப்படிங்கிற சந்தேகத்தையும் மக்களுக்கு எழுப்புது. ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் உங்களை ரிசீவ் பண்ணி கையை பிடிச்சி கூட்டிட்டு போனதெல்லாம் அந்த அளவுக்கு வந்து உங்கள் 2 பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த நட்பு, அந்த உறவு, அதை கூட புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு நாங்கள் என்ன முட்டாள்களா? உங்களுடைய தொண்டர்கள் வேணா நீங்கள் சொல்லக்கூடிய கதையை 2 பேருக்கு நடுவில் தான் பூட்டியே நம்மளுடைய எதிரி திமுக அப்படிங்கிறத ஓம் சக்தி பராசக்தி தீய சக்தி அப்படின்னு சொல்றதுக்கு ரைமிங்காக இருக்கு அப்படின்னு உங்களுடைய தொண்டர்கள் வேணா நம்பி ஏமாந்து போனா. ஆனால் தமிழக மக்கள் நீங்கள் விடக்கூடிய கதையை நம்புறதுக்கு தயாராக இல்லை மிஸ்டர் விஜய். சீமானவர்கள் உங்களுக்கு வந்து மற்றும் சிலரா தெரியலாம், அல்லு சில்லா தெரியலாம். ஆனால் உண்மை என்னன்னா விஜய் அவர்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்காம போனதற்கு முக்கிய காரணம் சீமானவர்கள் பிரித்த அந்த 8000-10,000 ஓட்டு தான். அந்த ஓட்டு மட்டும் தமிழக வெற்றி கழகத்துக்கு விழுந்திருந்துச்சு அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கும். இன்னொரு கட்சிகிட்ட போய் நம்ம கையேந்தி நிற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் தமிழக வெற்றி கழகத்திற்கு இல்லாமல் போயிருக்கும். நம்ம முதலமைச்சர் ஆகிட்டோம், மக்கள் நம்மக்கிட்ட ஆட்சி அதிகாரத்தில் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மமதையிலையும் அப்படிங்கிற ஆணவத்திலையும் மற்றவர்கள் எல்லாரையுமே விஜய் அவர்கள் ஏளனமாக பேசி இருக்கிறதுங்கிறது உண்மையிலே சொல்கிறேன். இங்கே ஆட்சி மாறினாலும் காட்சி மாறலை அப்படிங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. இங்கே ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது தேவையில்லை, இங்கே வந்து அடிப்படை மாற்றம் வேணும். அதை நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகள் முன் வச்சுக்கிட்டே இருக்குது. சீமானவர்கள்லாம் கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலமாக தொண்டை தண்ணி வத்த கத்திக்கிட்டு இருக்காரு. அப்படி வந்து இருக்கக்கூடிய தலைவர்களை இவர் அல்லு சில்லுன்னு விமர்சிச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து முதலமைச்சர் ஆகிட்டோம் அப்படிங்கிற தலைக்கணத்தில் அந்த ஆணவத்தின் உச்சத்தில் விஜய் அவர்கள் பேசுகிறாரு அப்படிங்கிறது அப்பட்டமாக நமக்கு புரிகிறது. விஜய் அவர்கள் திருச்சியில் 20 நிமிஷம் எதிர்க்கட்சிகளை பதற விட்டுட்டாரு, கதற விட்டுட்டாரு, ஓட விட்டுட்டார் அப்படின்னு இந்த தாவேகா கும்பல் இதுக்கும் முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் விஜய் அவர்களுடைய பேச்சை நான் பேச்சா பார்க்கல, மனுஷன் புலம்பி தீர்த்திருக்காரு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். மக்களாகிய நீங்கள் திருச்சியில் மக்களுக்கு வந்து நன்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு விஜய் போய் பண்ண இந்த காமெடியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சமூக நிகழ்வு, அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு செயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.